ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிறீங்க. நீங்கள் எக்ஸாமில் மினிமம் பாஸ் ஆகணும் அப்படின்னம்னா எதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அதுபோக அரியர் ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுறீங்க அப்படிங்கிறனால மினிமம் பாஸ் நான் சொல்கிற கேள்விகள் படிச்சிருந்தாலே 100% நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு பாஸ் மார்க் அப்படிங்கிறது 20 மார்க் அப்படிங்கிறனால புக் பேக் ஒன் வேர்டு எல்லாத்தையும் தரவு பண்ணுங்கள். 23 லெசன் இருக்குது. 23 லெசனில் இருக்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மட்டும் சரியான விடை தேர்ந்தெடுத்ததுக்கு மட்டும் படிச்சிங்க அப்படின்னம்னா 10லேருந்து 12 மார்க் வாங்கலாம். பேலன்ஸ் 12 மார்க் வாங்குறதுக்கு நான் சொல்கிற கேள்விகள் மட்டுமே உங்களுக்கு 100% போதுமானதாக இருக்கும். இல்லை இது எனக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. என்னுடைய நம்பர் ஜிபே நம்பர் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் இதில் இருக்கும். 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு பே பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா இது கொஸ்டின் வித் ஆன்சரோட நான் சென்ட் பண்ணிடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 வேர்டு முடிச்சதுக்கப்புறம் 2 மார்க் படிக்கலாமா 7 மார்க் படிக்கலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டியது அடுத்தது 4 மார்க் கொஸ்டின் தான். டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்யூஷன், ராக்கெட் ஏவுதலினுடைய சிறப்புகள், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ரே டயக்ராம் செகண்ட் கொஸ்டின். இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன், புரியுங்களா? அடுத்து மயாபியா அண்டு ஹைப்பர் மெட்ரோஃபியா, அது வந்து படிச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பப்ளிக்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்சியேட் கொஸ்டின்லேயே கிட்டத்தட்ட ஒரு 35 மார்க் கேட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் சப்ளிமெண்ட்ரியிலையும் அந்த டிஃப்ரென்சியேட் கொஸ்டின் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா லீனியர் சூப்பர்ஃபிஷியல் ஏரியல் எக்ஸ்பென்ஷன், இது 2 வந்து படிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4ல் நான் கொடுத்துருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கேன். பட் லாஸ்ட் 1 டேயில் நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிறதுனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் உங்களுக்கு 4 மார்க்கில் சொல்கிறேன், புரியுங்களா? அடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னம்னா இந்த கொஸ்டின் நம்பர் 13 and 14ல் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 2 டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின், ரிவர்சபிள் ரியாக்ஷன் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன், இது 2 படிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 14ல் கொடுத்துருக்குது. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்த 4 கேள்விகள் மட்டுமே போதுமானதாக இருக்கும். அடுத்தது கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் ஃபஸ்ட் நம்ம சொல்லிடலாம். இது லாஸ்ட் இயர் கேட்டது. சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் வந்து கேட்டிருந்தாங்க. டிட்டர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் இயர் நமக்கு பப்ளிக்கில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னம்னா மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வருஷம் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் கெமிஸ்ட்ரியில், அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பயாலஜியில் மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட், இது ஒன்று படிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 22ல் கேட்டிருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7 மார்க்கில் நான் சொல்லிடுறேன். 7 மார்க்கில் சிங்கிள் 7 மார்க் அப்படிங்கிறது நம்ம கேட்க மாட்டோம், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கொஸ்டின் நம்பர் 26ல் இருக்கக்கூடிய இந்த 4 மார்க் கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம், அது வந்து எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிங்கிள் 7 மார்க் கொஸ்டினாக எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஒரு 2 மார்க் அண்ட் 4 மார்க்னு சொல்லி தான் எக்ஸாமில் கேட்பாங்க. இல்லை நமக்கு சிங்கிள் 7 மார்க்காக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னம்னா வாட் ஆர் த டைப் ஆஃப் இனர்ஜியா, கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப், இது ஒரு 2 மார்க் படிச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், அது வந்து படிச்சுக்கோங்க. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க் 3லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்ட்லா 3மே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 மார்க்கோ இல்லை ஒரு 4 மார்க் அண்ட் 7 மார்க்கோ உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், கொஸ்டின் நம்பர் 4ல் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்லேயே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த மெரிட் ஆஃப் எல்இடி பல்ப், அட்வான்டேஜஸ் அண்டு எல்இடி பல்ப், அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து அது மாதிரி டிஃப்ரென்சியேட்டில் 7 மார்க்கில் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ், அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஆக்சுவலாக பயாலஜியில் ஒரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி அந்த மார்க் ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறத சேர்த்தே உங்களுக்கு சொல்லிடுறேன், புரியுங்களா? இந்த கொஸ்டின் நம்பர் 5ல் கொடுத்துருக்கக்கூடியது இது பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு சிங்கிள் 7 மார்க்கில் கேட்கக்கூடியது. ஆனால் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி கூட சிங்கிள் 7 மார்க் அப்படிங்கிறது நம்ம கேட்கல. அப்படிங்கிறனால நான் சொன்ன 4 மார்க் கொஸ்டின் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா எக்ஸாமில் அந்த மினிமம் பாஸ் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துடலாம். அது போக உங்களுக்கு 2 மார்க்கில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன். ஒரு 10 கேள்வி மட்டும் சில இந்த மெட்டீரியலில் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். அதையும் உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி தான் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் ஒரு நாளைக்கு முன்னால் நான் சொல்லக்கூடியது. டிஃபைன் எனர்ஜியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3ல் இருக்கக்கூடிய ஸ்டேட் நியூட்டன் செகண்ட் லா, அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ரெஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ், கொஸ்டின் நம்பர் 5ல் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் ஆல்ரெடி உங்களுக்கு 5 மார்க்கில் கொஸ்டின் சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7ல் இருக்கக்கூடியது அந்த கொஸ்டின் நம்பர் 8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 8 and 9ல் வந்து உங்களுக்கு 2ல் 1 கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஒய் டஸ் த ஸ்கை அப்பியர் ப்ளூ இன் கலர், லாஸ்ட் இயர் பப்ளிக்லேயும் கேட்டிருந்தாங்க. அதுமாதிரி ஒய் ஆர்
டிராஃபிக் சிக்னல்ஸ் ரெட் இன் கலர். இது ரெண்டில் ஒன்று கன்ஃபார்மாக எக்ஸாமில் கேட்கக்கூடியது. இந்த மாதிரி செலக்டட் கொஸ்டின்ஸாக படிச்சிருந்தீங்கனாலே போதும், எக்ஸாமில் உங்களால் அந்த மினிமம் பாஸ் அப்படிங்கிறத பண்ணிடலாம். அதுபோக இல்லை நான் லாஸ்ட் இயர் எடுத்ததை விட நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னம்னா நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு தரவு பண்ணிடுங்க. முடியலை அப்படின்னம்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் 20 2 மார்க் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய 2 மார்க்கில் கண்டிப்பாக உங்களால் 4லேருந்து 5 2 மார்க் உங்களால் எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 4 மார்க் நான் சொல்லியிருந்த இந்த இம்பார்ட்டன்ட் 4 மார்க் எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 4 மார்க்கும் அட்டன் பண்ண முடியும். 7 மார்க்லையும் 2 7 மார்க் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். புரியுங்களா? இந்த மெட்டீரியல் கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும்னா பே பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். தமிழ் மீடியமுக்கும் மெட்டீரியல் வேணும் அப்படின்னம்னா என்னுடைய நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.